ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மின்னலை சர்க்கரை சேனலுக்கு வெல்கம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சொல்லியிருந்தேன்ல எங்க ஊர் கேரளால மகாதேவர் கஷேத்திரம்னா மகாதேவர் கோயிலுன்னு சிவன் கோயில் இருக்கு. அது பயங்கரமா கொண்டாடுவாங்க. இது மாதிரி உங்க ஊர் பக்கம் கொண்டாடுவாங்களான்னு எனக்கு தெரியல. பயங்கரமா கொண்டாடுவாங்க. இது செண்டை மேளம் கொட்டி தேர் திருவிழா, அப்புறம் காளை, இது என்னன்னா பசு இருக்குல்ல, பசுமான் மாதிரி நம்ம செஞ்சு மேலே யானைப்பட்டம் வச்சு சூப்பராக பண்ணுவாங்க. அது ஒரு கரைச்சி உள்ளது. இது பாருங்க இப்படி எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா. அது எப்படின்னா ஒரு ரெட் கலர் காலை ஒரு ஒயிட் கலர் காலை வச்சு 10 நாள் வந்து அதை அலங்காரம் பண்ணி அதில் காசு மாலை, மணி மாலை, பூ மாலை, என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு மேலே வந்து இந்த கொடை சொல்கிறாங்களா, கேரளாவில் கொடை சொல்லுவாங்க. இந்த பாருங்க மணி யானைப்பட்டம், மணி மாலை, காசு மாலை, மணி மாலை எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அந்த 10ஆவது நாள் வந்து இங்கே வந்து கோயிலில் கொண்டு வந்து விட்டு ஆராட்டம் சொல்லுவாங்க. அப்படியே டான்ஸ் வச்சுக்கிட்டு அப்படியே குலுக்கி டான்ஸ் ஆடி அங்கிருந்து ஒரு கரைன்னு இருக்காங்க. 10 கரையில ஒரு கரையில ஒரு இடத்துல இருக்கும். இது வந்து 10ஆவது ஃபர்ஸ்ட் நாள் கொடியேத்துறாங்களா, கொடியேத்துற அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி 10ஆவது நாள் வரைக்கும் இதை அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த காளையை கொஞ்சம் கொஞ்சமா, ஆனா கொஞ்சம் நஞ்சம் காசெல்லாம் செலவாகாது. ஒரு காலை ரெடி பண்ணி வரணும்னா 1 லட்சம் 2 லட்சம் அப்படி கூட ஆகும். அவ்வளோ அலங்காரம் பண்ணுவாங்க. ஃபுல்லாவே காசு மாலை போடுவாங்க. இந்த செண்டை கொட்டுறாங்க பாத்தீங்களா, செண்டை கொட்டுறவங்க எப்படின்னா ஃபுல்லாவே செண்டை கொட்டி, அதுவும் 10 காலைனா 10 காளைக்கும் தனித்தனியா செட்டு வச்சு அது அவங்களே அந்த கரைக்காரவங்களே காசு வசூல் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வருவாங்க. அப்படி ரெடி பண்ணி கொண்டு வந்தாதான் 10 பேரும் கொண்டு வந்தாதான் அது வந்து கொண்டு வந்து அந்த கோயில்ல விட்டு அதுக்கு பூ மாலை அலங்காரம் செம்மையா பண்ணுவாங்க. செம்மையான அவ்வளோ ஒரு செண்டை மேளம் கொட்டி அவ்வளோ சூப்பரா பண்ணுவாங்க. எல்லாருக்குமே தனித்தனியாவும் இந்த இந்த செண்டக்காரங்களை கூட்டி வந்து கொட்டடிச்சு தாளம் போட்டு இது நடத்தி இவங்க. ஆனா என்னைக்கு இந்த காலகட்டை ரெடி பண்றாங்களோ அன்னைக்கு இருந்து 10 நாளைக்கும் அன்னதானம் கொடுத்துருவாங்க. இப்ப எங்க காலை கட்டிட்டு இருக்காங்களோ அந்த காலை எங்க இருக்கோ அங்க வந்து அன்னதானம் கொடுப்பாங்க. அந்த 10 நாளும் ஜாலிதான் வச்சுக்கோங்க. 10ஆவது ஃபர்ஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்ணி 10 நாளும் அவ்வளோ ஒரு ஜாலிதான், அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதுவும் சுத்துப்பட்டு 10 கரக்காரங்களும் இப்போ ஒரு கரக்காரங்களுக்கும் ஒரு செப்பரேட் ட்ரெஸ் கோடு வச்சுக்குவாங்க. இந்த பத்தாக்கில் காலை எப்படியும் ஆட்டுவாங்க. அதுக்கு பேர் வந்து ஆராட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க. பண்ணி இந்த காளையை இழுத்து எங்க இருந்துன்னா அவங்கவுங்க அங்க ஒரு காலை இருக்கும்ல, அங்க வந்து காளையை இழுத்துட்டு வந்து அந்த கோயில்ல விடுவாங்க. அப்ப இது வந்து சின்ன காளை சொன்ன பாத்தீங்களா. இந்த சின்ன காளை வந்து நேர்ந்து விட்டுருக்காங்கல்ல, நம்ம ஏதாவது ஒரு நேர்ச்சை வைக்கிறாங்கன்னா அந்த நேர்ச்சைக்காக அந்த காளையை கொண்டு வந்து ரெடி பண்ணி அவங்களும் யாராவது செஞ்சு வந்து பண்ணுவாங்க. அப்புறம் இந்த டான்ஸு செண்டை மேளம் அப்புறம் சூப்பரா இருக்கும். நீங்க பாருங்க, இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கும். பார்க்கவே ஒரு அழகா இருக்கும். அவங்க டான்ஸ் செட் பண்ணிடுவாங்க. நான் எவ்வளோ காசு செலவாகும் தெரியல, அவ்வளோ காசு செலவு பண்ணி இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த திருவிழாவை கண்டிப்பா பண்ணுவாங்க. அவ்வளோ வான வேடிக்கை, வேட்டு வேணுமா, ஆகாச வேடிக்கை, டான்ஸு, இந்த மயில் மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க. இது என்னது அலங்காரம் பண்ணி பொம்மை வேஷம், சாமி வேஷம், சிவன் வேஷம், எல்லா வேஷம் போட்டு கூட்டிட்டு வந்து அவ்வளவுதான். எவ்வளவு வாழ்வு இருக்காங்க பாத்தீங்களா. அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். வருஷத்துக்கு நடக்கும். பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். இது வந்து 10 காலம் இருக்கும். இது என்னன்னா பறைன்னு சொல்லுவாங்க. பறை அது அவங்க எல்லார் வீட்டுக்கு வரும். நான் ஒரு தடவை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த பறை வந்து இப்ப அந்த 10 காலையும் வரிசையா 10 காலைனா 8 காலை 2 தேர். அது ஒவ்வொரு இடத்துலயும் போய் நின்று அப்படியே அது வந்து சாமி, அதுதான் சாமின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பறை தான் சாமி வந்து இங்க வந்து அப்படியே இது பண்ணுவாங்க.
டான்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க, ஆராட்டம் எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சாமி வந்து பூ மாலை எல்லாம் இந்த பார்த்தீங்கன்னா மேலேருந்து அந்த பூ போடும்போதே சூப்பரா இருக்கும். எவ்வளோ அழகா இருக்கும் பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஆளுங்க இவ்வளோ ஆளு எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா மறுநாள் பார்த்தா அந்த இடமே காலியா இருக்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த தேர் வந்து இழுத்துட்டு வருவாங்க. எங்க காலை ரெடி பண்றாங்களோ, எங்க தேர் ரெடி பண்றாங்களோ அங்க இருந்தே கயிறை கட்டி இழுத்துட்டு வருவாங்க. அதே தேர் இழுத்துட்டு வர்றது, காலை இழுத்துட்டு வர்றது. இது வந்து சின்னது. இந்த சாமி சொல்றாங்கன்னா பறை சொன்னேன்ல, அது வந்து எல்லா சாமிக்கும் காலன்னு சொல்லுவாங்க. காலையில கொண்டு போய் காலை வச்சு சாமி முன்னாடி ஒரு தீபாராதனை மாதிரி நடத்தி இது பண்ணுவாங்க. இது வந்து தேர். இது வந்து ரெட் கலர் ஷர்ட் போட்டு இது ஒரு கோஷ்டி, இது ஒரு கரக்காரங்க, ஒரு 10 கோஷ்டின்னு வச்சுக்கோங்க, ஒரு கரக்காரங்க. இது வந்து மலமேக்கிற, இந்த கோஷ்டி மலமேக்கிற. இவங்க வந்து தேர், 2 தேர், ஒரு போத்தடி தேர், ஒரு மலமேக்கிற தேர். அந்த கயிறை வடம் வச்சு இழுத்துட்டே வருவாங்க. இழுத்துட்டு வந்துட்டு கோயில கொண்டு வந்து விடுவாங்க. பாத்தீங்களா, பார்த்தாலே தெரியும். இது ஃபுல்லாவே செண்டை தான். செண்டை சவுண்டு காது கிளியும். என்னால இந்த செண்டை சவுண்டு போட்டா ஏதாவது காப்பிரைட் பிரச்சனை வந்துடும் சொல்லிதான் நான் அது போடாம இருக்கேன். ஆனா செண்டை சவுண்டு காதை கிளியும். இந்த கோயிலுக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே, கோயில் எங்க இருக்கோ அதுக்கு 2 கிலோமீட்டர் முன்னாடி இருந்தே இந்த செண்டை சவுண்டு, மத்தள சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். அதனால யார் எது பேசினாலும் கேட்காது. நான் எல்லா சவுண்டையும் மியூட் பண்ணி வச்சிருக்கேன்னா, நம்ம இது போட்டு ஏதாவது மியூசிக் வரும்னு சொல்லிட்டு காப்பிரைட் வேணும் பயந்துக்கிட்டு நான் அதை குறைச்சிட்டேன். அவ்வளோ அழகா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தேர் இழுத்துட்டு வரும்போதேவும் முன்னாடி வந்து இந்த டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க. அந்த சவுண்டுக்கு எல்லா பசங்களும் இந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் வருவாங்க. வயசானவங்களும் குட்டி பையங்க பெரியப்பங்கெல்லாம் கணக்கே இல்லை. அந்த ஃபுல்லாமே டான்ஸ் தான் என்ன. ஆனா இப்ப இந்த விஷயம் நடக்கும்போது நினைப்போம், ஆம்பளை பசங்களை அப்படி இருந்தா இன்னும் சூப்பரா இருக்குமே அப்படின்னு சொன்னேன். அங்க ஃபர்ஸ்ட் காமிச்சது வந்து ப்ளூ கலரா, இது பச்சை கலர் செண்டை ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காமிச்சது வந்து ப்ளூ கலர் செண்டை கூட்டிட்டு வந்தாங்க. அது வந்து வேற. இவங்க வந்து பச்சை கலர் இருக்காங்க. அப்போ ஒரு கரெக்டா இருக்கும், ஒரு கலர் போட்டு மஞ்சள் அவங்க இஷ்டம் உள்ள கலர். இந்த பேண்டுக்கே எவ்வளவு காசு தெரியுமா? 1 லட்சம் 2 லட்சம் 2 லட்சம் குறைஞ்சது 50,000-60,000 ரூபாய் தான் ஆகும் ஒரு பேண்ட் வர்றதுக்கு. அப்புறம் இந்த பாத்தீங்களா நான் சொன்னேன்ல, இந்த மயில் மாதிரி அழகா அலங்காரம் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு வருவாங்க. பின்னாடி சாமி மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க. இந்த அடிக்க எல்லாம் முன்னாடி இருக்கவும் டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் வருவாங்க. அதை பாக்குறதுக்கே போய் தான் ஆகணும். அது வருஷத்துக்கு ஒரு அவ்வளோ அழகா இருக்கும். எத்தனை மணிக்குன்னா கரெக்டா காலையில கரண்ட் 8 மணிக்கெல்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. அந்த திருவிழா அன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் எத்தனை மணிக்கு கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்கன்னு தெரியும். அது ஏன்னா எங்க அந்த காலை ரெடி பண்றாங்களோ அங்க இருந்து அந்த காளையையும் அந்த தேரையும் இழுத்துட்டு வரும்போதும் கரண்ட் டச் ஆகி ஏதாவது ஒரு ஆபத்து வராம இருக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த காளையை கொண்டு வந்து கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. அது எப்படின்னா, அந்த திருவிழா அன்னைக்கு வந்து நான்வெஜ்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. எப்படின்னா, நம்ம ஊர் பக்கம்லாம் திருவிழான்னா நான்வெஜ், ஆட்டுக்கறி மாட்டுக்கறி அந்த மாதிரிலாம், ஆட்டுக்கறி கோழிக்கறி அந்த மாதிரி எடுப்பாங்க. இங்க வந்து வெஜ்ஜு தான். வெஜ்ஜுனா சாப்பாடு, பருப்பு, சாம்பார், ரசம் அதெல்லாம் வச்சு ஒரு 5-6 வகை காய் வச்சு வப்பளம் பொரிச்சு சத்தின்னு சொல்லுவாங்க. கேரளா சத்தி சாப்பிடுவாங்க. இது வேற காலை. இந்த இவங்க இழுத்துட்டு வராங்க பார்த்தீங்கன்னா, இதான் ஃபுல்லா இப்படி இழுத்துட்டு வருவாங்க. இங்க இருந்துன்னு சொல்றீங்க, அங்க இருந்து கூட்டிட்டு வரும்போதே 2 கிலோமீட்டர் இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்து கோயிலுக்குள்ள இருந்து 1 கிலோமீட்டர் பின்ன லாஸ்ட்ல ஒரு கோயில் இருக்கு. இங்க இருந்து அங்க வரைக்கும் இழுத்துட்டு போவாங்க. அது நான் பின்னாடி வர வீடியோல உங்களுக்கு தெரியும். இங்க இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இழுத்துட்டு போய் எல்லா காளையும் வந்து 8 காளை, 2 தேரு, அப்புறம் நேர்ச்ச காளை வரிசையா வந்துட்டே இருக்கு பாத்தீங்களா. இப்ப நான் 2-3 காமிச்சிட்டேன். எல்லாமே இருக்கு, இந்த எல்லா வீடியோலும் இருக்கு. நீங்க எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் அது எல்லாமே உங்களுக்கு புரியும். அப்ப இந்த அடுத்த காளை வந்துட்டு இருக்கு. அப்படி எல்லா காளையும் வரிசையா வந்துகிட்டே இருக்கும். பின்னாடி அவங்க கரக்காரவங்க வருவாங்க, இல்ல பாக்குறவங்க வருவாங்க, அது எல்லாமே வருவாங்க. அப்ப வீட்டுல எல்லாரும் கரண்ட் போயிருன்னு தெரியும். எல்லாருக்குமே அந்த கரண்ட் போறங்கன்னு தெரிஞ்சதுனால
காலையில் 8 மணிக்கு கரண்ட் ஆஃப் பண்ணால் நைட் 10 மணி வரைக்கும் கரண்ட் இருக்காது. ஏன்னா எல்லாரும் காலையிலயும் அரைக்கிறது எல்லாமே அரைச்சி வச்சிருவாங்க. அரைச்சிட்டு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி 1 மணிக்கு வீட்டுல விருந்தாளி எல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு கரெக்டா 3 மணி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் கோயில் பக்கம் வந்துருவாங்க. நாங்களும் கோயில் பக்கம் வந்தாச்சு. அதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2வது வீடியோ வந்துட்டே இருக்கு.